வணக்கம், நான் டாக்டர் நிவேதிதா, மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர். இன்னைக்கு நம்ம ப்ரெக்னன்சியில் ஃபஸ்ட்டு பார்க்குற ஸ்கேனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது கன்ஃபர்மேஷன் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா மட்டும் போதாது. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் கர்ப்பப்பைக்குள்ளே தான் ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லை கர்ப்பப்பை விட்டு வெளியே, அதாவது எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குழாயிலையோ இல்லை கருமுட்டை பையிலையோ எங்கேயோ ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அண்ட் இதுக்கு இன்னொரு பேர் டேட்டிங் ஸ்கேன். ஏன்னா சில லேடிஸ்க்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும். அவங்களோட பீரியட்ஸ் டேட்டை வச்சு கரெக்டான டெலிவரி டேட்டை நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்கேன் மூலமாக கரெக்டான டெலிவரி டேட்டை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். கரு உருவானதுக்கு அப்புறமா அந்த கருவுக்கு இதே துடிப்பும் வந்துருச்சா அப்படின்றத இந்த ஸ்கேன் மூலமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஒருவேளை ஒன்றுக்கும் மேற்பட்ட கரு அப்படின்னு சொல்லக்கூடிய ட்வின் ப்ரெக்னன்சி ஆர் ட்ரிப்ளெட் ப்ரெக்னன்சின்னு சொல்லக்கூடிய மல்டிபிள் ப்ரெக்னன்சி இருந்தாலும் இந்த ஸ்கேன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் சர்விக்ஸ் லெங்த், அதாவது கர்ப்பவாயோடைய லெங்த். ஒருவேளை இந்த கர்ப்பவாய் லெங்த் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அந்த லேடிக்கு குறை மாதத்தில் பிரசவம் ஆகக்கூடியதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அவங்களுக்கு 3 months கழித்து சர்விக்கல் என்சர்க்லாஜ்னு சொல்லக்கூடிய சர்விக்கல் ஸ்டிச் போடுறது மூலமாக அவங்கள ப்ரீடம் லேபர் ஒரு சர்விக்கல் இன்காம்பீட்டன்ஸ்ன்ற ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷன்லேருந்து நம்ம காப்பாற்ற முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை அவங்களுக்கு ஒவேரியன் சிஸ்ட்னு சொல்லக்கூடிய கருமுட்டை பையில் ஏதாவது நீர்க்கட்டிகள் ஆர் சிஸ்ட் போன்ற கட்டிகள் இருந்ததுன்னா ஃபாலோ அப் ஸ்கேனில் அது அதே சைஸில் தான் இருக்கா இல்லை இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சில லேடிஸ்க்கு கர்ப்பப்பையில் பிறவியிலேயே சில வேறுபாடுகள் வரலாம். அதாவது டபுள் யூட்ரஸ் ஆர் செப்டேட் யூட்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய 2 கர்ப்பப்பைகளோ இல்லை கர்ப்பப்பைக்கு நடுவில் ஏதாவது தண்டு அந்த மாதிரி வளர்ந்துருக்கலாம். அவங்களுக்கு குறை மாதத்தில் பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் ஃபாலோஅப்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கேர் தேவைப்படலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேனை அரௌண்ட் 6 to 8 weeks ஆஃப் ப்ரெக்னன்சியில் பார்க்குறது மூலமாக நிறைய முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்துக்க முடியும். கண்டிப்பாக இந்த ஸ்கேன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.